நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். மானாமதுரையில் வட்டார கல்வி அலுவலர் மீது ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டாரத்தில் இயங்கி வரும் 150 பள்ளிகளுக்கான 3ஆம் பருவத்திற்காக பாடநூல் புத்தகங்கள் மானாமதுரையில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் ஒக்கூர் வெள்ளையன் செட்டியார் மேல்நிலைப் பள்ளிக்கு புத்தகங்கள் வந்து இறங்கியுள்ளன. இந்த பாடநூல் புத்தகங்களை அந்தந்த பள்ளிகளுக்கு வாகனங்களில் ஏற்றிச் சென்று இறக்கி வைப்பதுதான் வழக்கம். புத்தகங்களை பள்ளிகளுக்கு கொண்டு செல்வதற்காக சுமார் 30,000 அரசால் பணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கடந்த 3 வருடங்களாக மானாமதுரை வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி வரும் பால்ராஜ் அவர்கள் பயணியாற்றிலிருந்து சுற்றியுள்ள 150 பள்ளிகளுக்கும் முறையாக புத்தகங்கள் போய் சேர்வதில்லை என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். தற்போது பள்ளிகளில் பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியர்களை வரவழைத்து புத்தகங்கள் வைத்திருக்கும் பள்ளிக்கு வர சொல்லி புத்தகங்களை எடுத்து செல்லுமாறு வட்டார கல்வி அலுவலர் இச்செயலில் ஈடுபடுகிறார் என ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இதனால் ஆசிரியர்கள் புத்தகங்களை ஆட்டோக்களில் மூலமாக ஏற்றிச் செல்கின்றனர். மேலும் புத்தகங்களை எடுத்துக் கொடுப்பதற்கும் அதை இறக்கி வைப்பதற்கும் ஆசிரியர்களை கூலி ஆட்களாக பயன்படுத்துகின்றனர் என வேதனை தெரிவித்தனர். மாலை 6 மணிக்கு மேல் ஆகியும் ஆசிரியர்கள் வீட்டுக்கு செல்லாமல் புத்தகங்களை ஆட்டோக்களை வாங்கி செல்கிறார்கள். புத்தகங்களும் பாதுகாப்பாக செல்லுமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.